ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுவரையறை கொள்கைகளுக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிய நிலையில் அதன் மீது நடந்த விவாதத்தில் எம்எல்ஏக்கள் பேசியதை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை முற்றிலுமாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று. அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது. சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா? இதைவிட காமெடி கொள்கை இருக்க முடியுமா? நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு மட்டுமல்ல, உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமா? நாடாளுமன்ற தேர்தலை கூட ஒரே நாளில் இந்தியா முழுக்க நடத்துவதற்கு தயாராக இல்லாத சூழல்தான் இப்பொழுது இருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 30 மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது மாயாஜாலமா? 2, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி, இதனை முறியடித்தாக வேண்டும். இவை ரெண்டுமே மக்களாட்சியை குலைக்கும் செயல்கள் என்பதால் இவை ரெண்டுக்கும் எதிராக நாம் அனைவரும் ஒரு சேர குரல் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்களுக்கு எப்படியாவது இந்த நாட்டை ஒரு மதமுள்ள நாடாக, ஒரே மதமுள்ள நாடாக, ஒரே கடவுள் உள்ள நாடாக மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறார்கள். உலகத்தை முடிமன்னர்கள் எல்லாம் முடியை எழுந்துவிட்டு ஜனநாயகத்தை நோக்கி வருகிற காலகட்டத்தில் இந்த காலத்திலே குடியாட்சியை முடியாட்சி திட்டத்தை கொண்டு போகிற காரியத்திலே இன்றைக்கு ஒன்றிய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த தீர்மானத்தை எங்களுடைய கட்சி சார்பில் ஆதரித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாளைக்கோ நாளை கழிச்சோ இந்த தேர்தலை நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்க சொல்லவில்லை. 10 ஆண்டு காலம் எடுத்திருக்கிறோம். அந்த 10 ஆண்டு காலத்திலே 5 ஆண்டு காலம் இவிஎம் மிஷினை தயார் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையில் குறையாமல் இருக்க வேண்டும். அதற்கு மேலாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கை கிட்டத்தட்ட 10 கோரிக்கை எழுதியிருக்கோம். 2024 தொடங்கி 2034 முடியும். இந்த 10 ஆண்டுகளுக்கு உள்ளாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் இந்த கமிட்டி பரிசீலனை செய்து இந்த கமிட்டி இதை ஏற்றுக்கொண்டு இதை மத்திய அரசுக்கு அனுப்பி அதன் மூலம் எங்களுக்கு எங்களுடைய சாதகங்களும் எங்களுடைய பாதங்களை பார்த்து வரும் பொழுது நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சூழ்நிலை உருவாகும் பொழுது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுமானால் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஆதரவு செய்வோம். நாளைக்கு இன்னைக்கு இல்ல, 10 ஆண்டு காலம். இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த சட்டப்பேரவையில நம்முடைய மாபெரும் தலைவர்கள் யாரும் அந்த திட்டத்தை தீட்டவில்லை. உள்நோக்கமும் இல்லை. ஒரு நாட்டை துண்டாடவும் நினைக்கவில்லை. தெற்கு வடக்கு என்று பிரித்து பார்க்கவில்லை. இதை எப்படி மறுசீரமைப்பு செய்ய முடியும் என்று கேட்டபொழுது அந்த தீர்மானத்தை வாஜ்பாய் அவர்களே விட்டுவிட்டார். ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லா மாநிலமும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்றுதான் அப்பொழுது சொல்லுகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டம். தமிழ்நாடு கேரளத்தினுடைய ஆயுளை 2 ஆண்டுகள் குறைக்க வேண்டுமா? உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஆயுளை 2 ஆண்டு கூட்ட வேண்டுமா? எவ்வளவு பெரிய பாரபட்சம்! நம்முடைய கட்சிகளில எவ்வளவோ பாரபட்சங்கள் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் வந்தால் 8 தொகுதிகளை நாம் இழக்க நேரிடும். ஒட்டுமொத்தமாக ஒரு பறவை பார்வை பார்க்கின்ற பொழுது தென் மாநிலங்கள் பல்வேறு சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதாலும் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கைகள் குறைகின்ற பொழுது நமக்கான குரல் அங்கு ஒலிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ
என்கின்ற ஒரு அச்சம் நியாயமானது. பாரதிய ஜனதா கட்சி அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை அதை நாங்கள் அந்த தீர்மானத்தில் அதில் இருக்கக்கூடிய கவலையை, அக்கறையை புரிந்து கொள்கிறோம். நிச்சயமாக எந்த இடத்தில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும். ஆதரிக்கிறோம். அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு. கவலையை புரிஞ்சுக்கிறோம், அதில் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம், அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம். எல்லாத்தையும் சொல்லிட்டங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்ற இந்த சூழலில் அந்த கருத்துக்களையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை எந்த இடத்தில் நாம் அந்த கருத்துக்களை கொடுக்க வேண்டுமோ அந்த குழுவிற்கே நேரடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுக்க வேண்டி இருப்பதால் இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநில உரிமைகளை இன்றைக்கு காலில் போட்டு நசுக்கி ஒரு சர்வதிகார தன்மையோடு இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையும் ஜனநாயக மாண்புகளையும் குழிதோண்டி புதைக்கின்ற நடவடிக்கைகளில் ஒன்றிய பாரதிய ஜனதா பாசிச அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது. இன்றைக்கு இந்தியா என்பது பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களை கொண்டு 546க்கு மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டு ஒரு குடையின் கீழ் இந்த நாடு இன்றைக்கு மிகச்சிறப்பாக உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக மாண்புடைய நாடு என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெயரையும் புகழையும் மாண்பையும் அழித்தொழிக்கிற வேளைதான் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த மிக மோசமான ஒரு நடவடிக்கை ஆகும்.